மந்திரி டேய் நீங்க ரெடிங்க காவலா எடுத்து வந்து விட்டு நான் சொல்லக்கூடிய வாசகத்தை நீ எழுத வேண்டும். மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணபொருந்தியே. நான் கிளீனா மேல் உல்லாசனா போட்டு சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுங்க. டேபிள் என்ன இது ரிகிது ஓட்டாயிங்க. அதனால தான் சரி. மலை நல்ல மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணபொருந்தியே. மேல் உல்லாசம் போடுங்க. போடு போடு. முத இந்தி புடிச்சுக்கிறேன். காயலி பையனா. ஏய் श्री राज राजगिरी சேலம் ஜன்மாஸ்பத்திரி மேட்டூர் மாட்டாஸ்பத்திரி சேண்டாபுரம் புண்ணுபுடிச்சி ஆஸ்பத்திரி சாய்க்காரமளவு இதுவா மேல் விலாசம் சாமி இப்ப கரெக்டா இருக்கும் சாமி. இப்ப நீங்க சொல்லுங்க. மகாராஜ ராஜஸ்ரீ श्री राज राजश्री श्री மகா கணபொருந்திய श्री மகா கணபொருந்திய பாண்டிய மன்னன் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் இந்த திருமதுராபுரி பட்டணத்திலே எனக்கென்று வரும்பொருள் எடுத்திருக்கக்கூடிய நல்ல மந்திரி இல்ல. மந்திரியா இருந்தவர்களா மாண்டு படித்து விட்டார்கள். சிப்பாயா இருந்தவர்களா செத்து படித்து விட்டார்கள். பாண்டிய மன்னன்கிட்ட சேவகம் வேலை செய்ய ஆமா ஒரு மந்திரி இல்ல. சிறந்த மந்திரி எனக்கு இல்ல. சிறந்த ஒரு மந்திரி இப்ப இல்ல. ஆமா அதனால இந்த விகித உலக 56 நாட்டுக்கும் எழுதி அனுப்புறேன். இந்த விகிதத்தை படித்து யாராவது வேலைக்கு வர விருப்பம் இருந்தால் உன்னிடம் வரலாம். ஆமா இப்படிக்கு கேட்கின்ற சன்மானம் தவறானபடிக்கு கொடுப்பேன். எவ்வளவு சம்பளம் கேக்குறீங்களோ அதை நான் தர்றேன். ஆமா அப்படின்னு பாண்டிய மன்னனோட இப்படிக்கு பாண்டிய மன்னன் கையெழுத்து போடுறேன். இதுக்கு ஒருத்தர் படிச்சு போடுறேன். சரி ராஜராஜஸ்ரீ ஸ்ரீ ராஜ கணபொருந்திய பாண்டிய மன்னன் எழுதக்கூடிய விகிதம் என்னவென்றால் மந்திரியா இருந்தவங்களா மாட்டு மனிதர்கள், சிப்பாயா இருந்தவங்க செத்து மனிதர்கள். இப்போ செம்மதாபுரியிலே அரண்மனையிலே சொல்லக்கூடிய வேலை செய்ய தக்க சேவகன் இல்லை, ஒரு மந்திரி இல்லை. இந்த விகிதத்தை படித்தால் வேலைக்கு யாரா இருந்தாலும் வரலாம். இப்படிக்கு பாண்டிய மன்னன் இப்படிக்கு அதோட நான் நிறுத்திட்டேன். பாண்டிய மன்னன் போடுங்க, கீழே போடுங்க, கீழே போடுங்க. நாடாவக்கூடிய மகாராஜனா நீ பேனாவை கீழே போடுற, கையெழுத்துக்கு கீழே போடு. இந்த இடத்துல போடு, கரெக்டா போடு. எங்கப்பா இங்க இல்ல. அங்க என்னடா விட்டுட்டு ஆட்ற? இப்ப போடு சாமி. இதுல நான் எழுதியே ஆகணுமா? கையெழுத்துனா ஒத்துக்க மாட்டாங்க. போடுங்க. இருடா நான் ரேகையே உருட்டி போடுறேன்டாப்பா. அப்ப ரேகை போட்டீங்க. போங்க. புடிச்சனுப்பு புடிச்சனுப்பு. மொத அதுக்குள்ள ஒரு தண்ணி வாங்கி தோத்து போட பாருப்பா. சீக்கிரமாக உலகம் 56 தேசத்துக்கும் பறைசாற்று சாமி. இத உலகம் 56 நாட்டுக்கும் உங்க மந்திரி சேவகம் நானே கொண்டு போறேன். யாராச்சும் படித்து விட்டு வேலைக்கு வந்தா உங்களிடம் அழைத்து வரேன். நீங்க பிறகு என்ன செய்யணும் செஞ்சீங்க. சரி, செலவுக்கு பணம் கொடுங்க. போற வர வழியில ஆண்டவன் கொடுப்பான், வாங்கிக்க. ஆண்டவன் கொடுப்பானா? சரிங்க. ஏதோ சாராயங்கரையும் குடிப்பேன். ஐயோ சாராயத்தை பத்தி நினைக்காதீங்க, போய் வா. சரிங்க. அறிவியல் ஜனங்களே, பாண்டிய மன்னன் தன்னிடம் வேலை செய்ய ஒரு புத்தி மந்திரி வேணும் அப்படின்னு சொல்லி விகிதத்தை எழுதி உலகம் 56 நாட்டுக்கும் இதோ காவலாளியில கொடுத்து அனுப்புறார். இந்த விகிதத்தை எடுத்துக்கிட்டு அந்த காவலாளியாகப்பட்டவை நாடு நாடா ஒவ்வொரு நாடா யாராச்சும் வேலைக்கு வராங்கன்னு தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அதே நேரத்துல செஞ்சிக்கோட்டையில் இருந்து கர்த்தாவளையை சபிச்சு வர
நான் யார்? என் பெயர் என்ன? இதெல்லாம் தெரிய மாட்டா உனக்கு? சண்டால பாவி, நீ யாரும் உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. 20 வருஷமா இங்க நீ ஆடிட்டு இருக்கிற சாமி. நான் இப்பதான் 4 வருஷமா வந்தேன். நீதான் சாமி அங்க செட்டுக்கு வாத்தியார், உன் பேர் செட்டி வாத்தியார். எடு சவிக்கேடு. உன்னுடைய பெயர், உன்னுடைய பெயர் அப்படி தெளிவா சொல்லு. என் கூட்டுக்காரி போன் பண்றப்பா, பேசிவிட்டேன். அப்படியா? அடிக்க தப்பறது. சரி சரி வா. ஹெல்மெட் எடுக்க போனோம். ஹெல்மெட் இதுதான் கோமாளி கோட்டை உயிர் காக்கும் கவசம். நீங்கள் அதை எடுத்தால் கோமாளி இதை எடுப்பேன். சரி சரி சரி, இருந்து விட்டாலும் செட்டுக்கு வாத்தியாரு, உன் பேர் செட்டி வாத்தியாருன்னு பெருமையா தான் தப்பா சொல்லல. இந்த நாடகத்தில் யாரு? நான் என்ன வேடமா காட்சியளிக்கிறேன்? நான் என்ன வேடமா வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? யாரும் சும்மாலாம் வரலைங்க, ஏச்சத்துக்குலாம் வரல. வருஷம் 1000 சேர்த்து தான் கொடுக்குறாங்க. 5000 ஆரம்பிச்சு இன்னைக்கு 27,000 வந்து நிக்குது. இந்த வைக்கும் நாடகம் என்ன? பகவான் அரசே, நீங்க சொன்னா விளக்கம் சாமி. நீங்க கூறுங்கள். சேமன் சண்டை, செம்பட ஒரு புராணம், சேமன் சண்டை. ஆனா ஒரு மீன் போச்சுங்கிறது இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். மகாபாரத ராமாயணத்துல எத்தனையோ நாடகம் ஆடி இருந்தாலும் இந்த நாடகத்தை நீ பார்க்கலாம்னு விருப்பப்பட்டு வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? நான் என் பேரை சொல்லுகிறேன். உங்க பேரை சொல்லுங்க சாமி. ஒண்ணு கேட்கிறேன். முதல்ல உங்களுடைய பெயர் என்ன? சரி, இவ்வளவு அழகா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க. தெரியல. சொல்லுங்க சாமி. ஆமா சாமி. கண்ணாடி வளையலாம் அது இல்ல பைசாரி சாமி. பேர் என்னங்க? என் பேருதான் கருத்தாமலையில் கருத்தாமலையில்
பேர் கத்தாவளைனா? ஆமா. அப்ப உங்க பெற்ற தாய் தந்தை? என் தாய் தந்தை இல்லையா? யார் சாமி? என் தந்தை தெரியுமா? யாருங்க? அப்பனா வளைய மகை. அப்பனா வளைய மகன். திப்பனா வளையை. திப்பனா வளைய. திப்பனா வளைய மகை. திப்பனா வளைய மகன். திம்மனா வளையை. திப்பனா வளைய. திம்மனா வளைய மகை. திப்பனா வளைய மகன். செவுத்தா வளையை. செவுத்தா வளைய. செவுத்தா வளைய மகை. செவுத்தா வளைய மகன். ஏன் பே கருத்தா வளையும்? எப்படி பாத்தியா? அப்பனா வளைய மகன் திப்பனா வளைய. திப்பனா வளைய மகன் திப்பனா வளைய. திப்பனா வளைய மகன் செவுத்தா வளைய. செவுத்தா வளைய மகன் உன் பேர்? கருத்தா வளையும். சபாஸ். எங்க அப்பா பேர் தான் செவுத்தா வளையம். அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தலைமுறை சாமி? எத்தனை ஆண்டு காலம்? என்னோட 5 தலைமுறை. என்னப்பா பண்ணுவேன்? உங்களோட 5 தலைமுறை. நான் கேக்குறேன் கேள்வி. இப்படி 5 தலைமுறை பேர் அல்ல தாத்த பாட்ட முப்பாட்ட பேர்லாம் சொன்ன சாமி. இந்த 5 தலைமுறையில உன் பேரும் அதாவது கருத்தாவளையே. கருத்தாவளையே நீங்க வாழ்ந்து வரக்கூடிய நாடு எதுங்க? இருப்பிடம் எங்க வாழ்ந்து வரீங்க? உங்க 5 தலைமுறை எங்கே வாழ்ந்து வருகிறேன்? 6 தலைமுறை அதாவது 5 தலைமுறை கருத்தாவளையனுக்கு நான் கருத்தாவளையம் பிறந்து நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு என்ன சாமி சொன்னால் விளக்கம். அழகான செஞ்சி நகர் செஞ்சிக்கோட்டை. செஞ்சி நகர் செஞ்சிக்கோட்டை. செஞ்சி நகர் செஞ்சிக்கோட்டை உங்க நகரம். வள்ளி பிறந்ததும் வாலிபமானதும் வேலர் வண்ணத்தடியே. வள்ளி நம்பிராஜருக்கு வள்ளி பிறந்தா வாலிபமான வேடர் காணகத்தில் அது போல எங்க பாட்டமார்கள் என் தந்தை சேர்ந்து எங்க வாழ்ந்தாங்க? நீங்க 6 தலைமுறை 5 தலைமுறை வாழ்ந்து வந்த நாடு செஞ்சி நகர். அவர் செஞ்சிக்கோட்டையில் வாழ்ந்தாலும் அப்படி செஞ்சி நகர்ல
இந்த கத்தாவளையே நீங்க 5 தலைமுறை எல்லாம் வாழ்ந்து வந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா சாமி? ஆமா, திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகிவிட்டது. ஒரு நாடாளக்குடி மன்னன். ஆமாங்க. என்ன திருமணம் நடக்காது? ஆமா சாமி. அப்படி திருமணம் முடிந்திருந்தால் உங்கள் மனைவி பேர் என்னங்க? என் மனைவி பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க சாமி. அதாவது நீங்க நாடாளக்குடி மன்னன் சொல்றீங்க, உங்க மனைவி பேர் என்ன? நான் யாரை மனமுடித்தேன்? என் தேதி என் பேர் என்ன தெரியுமா? மனைவியோ பொம்மை கல்யாணி. பொம்மை கல்யாணி, அழகு வாய்ந்த பொம்மை கல்யாணி. எப்படி பொம்மை கல்யாணி? சிற்பங்கள் செதுக்கி எடுத்த சிலை போல் கல்லெல்லாம் சிலை செய்தார் பல்லவராஜா. பல்லவர் காலத்திலே கல்லெல்லாம் சிலை செய்திருக்காங்க. அதுபோல் சிற்ப வடித்து எப்படி எடுத்தார்களோ அதுபோல் என் மனைவி அழகு வாய்ந்த பொம்மை கல்யாணி. மகாராஜா, நீங்க கொடுத்த மகாராஜா
மனைவி பத்தி இவ்வளவு பெருமையா இவ்வளவு ஒரு ஆசைப்பா சொல்றேன். நானும் குழந்தைக்கார பைக்கணும் நாங்களாம் வேலைன்னு ஒரு கொண்டாட்டி கட்டணும். ஏன் நம்ம வெளியே சொல்லணும்? சொல்லக்கூடாது. அப்படி சிலை செஞ்ச மாதிரி அழகு வாய்ந்த பொம்மை கல்யாணி ஒரு கோயில்ல சாமி சிலை இருக்குமே அது போல ஒரு சிலை போல அழகா மனைவி பேர் மனைவி பொம்மை கல்யாணி. இப்ப பாருங்க எப்படி கேள்வி கேள்வி மேல கேள்வி கேப்ப பதிவு சொல்லித்தான். அதனாலதான் செட்டுக்கு நீங்க வாத்தியாரு நான் கோமாளி. எந்த கிழங்கு கேக்குறேன்? நீ சீய குடி மூடிட்டு அதே பேசிட்டு சீக்கிரம் முடியாது. ஆமா சாமி அப்படி அழகு வாய்ந்த பொம்மை கல்யாணி திருமணம் இந்த கருத்தா வளையணும் பொம்மை கல்யாணியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 2 பேரும் குடலூர் இருப்பீங்கல்ல. குடலூர் குடலூர்னா செத்து போயிருவாங்க. அப்படி சொல்லு. உன்னுடைய இன்பத்தை அம்மாவுக்கு அம்மாவுடைய இன்பத்தை உங்களுக்கு கொடுத்து வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் புத்திர பாக்கியம் உண்டா? வார்த்தை ஒரு இடத்து தவறி போச்சு. புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம் குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நாடாள மைந்தன் இருக்காங்க இருக்குடா கண்டு கே. குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தை எத்தனை ஆண் குழந்தை எத்தனை சொன்னா ஒன்னொன்னா விளக்கம் கதைக்கு விளக்கம் கிடைக்காது. தப்பா நினைக்காதீங்க. அப்படியா? என்னப்பா உங்களுக்கு கேட்டுப்பட போறது சுவாத்தத்துக்கு நாய் மற்றவங்க என்ன சாப்பிடுறாங்க? அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா சாப்பிடுறாங்க. அதை விட்டுருங்க. சரி வேண்டாம். இது பேசினா 8 மணி ஆகி போயிடும். எத்தனை சொல்லிட்டு போய்க்கிறாரு. எப்படி 1 மணி ஆயிடுச்சு. பாரு இங்க இருந்தா வரும். அச்சனை கொண்டு கூட பதில் சொல்லி போடலாம். நம்ம வீட்டுல ஒரு முக்கால் காலம் பிடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். நல்ல காலமா சொல்லிட்டா கூட ஆகும். சரி சரி குழந்தைகள் சாமி யாரோ தெரியுமா?
எனக்கு 2 பையன். 2 பசங்களா? ஆமா. அப்படியா? இல்லையா 3 பொண்ணு 1 பையன் ஜெலுக்குமான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பசங்களா? சரி அது விடுங்க, நம்ம குடும்பத்து நாயம். நாடகத்துல உங்களுக்கு 2 பிள்ளைங்களா? ஆமா. யார் சாமி? யார தெரியுமா? யார் சாமி? முந்தி பிறந்தான் அரசு கொண்ட ராமன். முந்தி பிறந்த பையன் அரசு கொண்ட ராமன். ஆமா. எப்படி பாருங்க, பேர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. பிறந்த எதுக்கு பிரயோஜனம்? முட்டோல பையன் ஆயிட்டான். என்னங்க ஒரு முத எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, நீங்க முட்டாள் பையன் சொல்றீங்க. முந்தி பிறந்த முட்டாள பையன் போட்ட சாதத்தை திம்பான், அடப்பாவி. சொன்ன வேலையை கேட்பான், தும்பி கை பெருவையில் யானை போல துரியதூரி மேனி. அவனுக்கு எதுவுமே தெரியாது பையன், முட்டாள பையன் ஆயிட்டான். முத பையனா? அரசு கொண்ட ராமன். அந்த பையனுக்கு வயசு இப்ப என்னங்க? 5 வயது ஆகுறது. மூத்த பையனுக்கு 5 வயசு. ஆமா. சரி சாமி. இரண்டாவதுங்க கடைச்சாபுரம் தானே. ஆ. கடைச்சாபுரம் தானே. ஏன் மேல குழந்தை இளைய குழந்தை. ரெண்டாவது குழந்தை பேர் சொல்லக்குள்ள இவ்வளவு காரச்சாரமா கோவத்தோட சொல்றீங்களே. ரெண்டாவது குழந்தை பேர் என்ன? ஏய், இரண்டாவது குழந்தை பேர் என்ன? எனக்கு கடைச்சாபுரம் தானே. கடைச்சாபுரம் தானே. கல்லதூர் சாமி, கல்லதூர் சாமி. இளைய குழந்தை என்ன குழந்தை? முந்தி பிறந்தவன் அரசு கொண்ட ராமை. ஆமா. எது தெரியாத பையன் ஆயிட்டான். இரண்டாவது பிறந்தது சேமை. ஆமா. 7 நாள் குழந்தை. என்ன குழந்தை? கலந்தூர் சேமை. 7 நாள் குழந்தை என்ன குழந்தை? ஐயனுக்கு என்ன குழந்தைனா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு என்ன விட்டுட்டாங்க. 7 நாள் குழந்தை என்ன குழந்தைனா 20-30 வருஷத்துக்கு முன்ன அந்த காரியத்தை நம்ம பெத்த தாய்மாருக்கு செஞ்சாங்க. ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு ஜன்னல் நல்லெண்ணெய், ஒரு ஜன்னல் விளக்கெண்ணெய், கண்ணு காது மூக்குக்கெல்லாம் குழந்தைக்கு விடுவாங்க. குழந்தை ஒரு வவரா கட்டி போயிட்டா கூட விளக்கெண்ணெய் தான் 2 சொட்டு வாய்க்கு விட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பாரு செய்யறதுனால மெடிக்கல் கால கம்ப்யூட்டர் லேப்டாப் பாஸ்டா போனதுனால அன்னைக்கு அது 7 நாள் குழந்தை என்ன குழந்தை அப்படியே சாமி. ஆமாப்பா. என்ன குழந்தை என்ன மனம் கூட போல. எப்படி 7 நாள் குழந்தை இப்படி முந்தி பிறந்த அரசு கொண்ட ராமன் முட்டாள பையன் நட்டா எதுவும் தெரியாச்சு. அவனை அடிச்சு குளத்துக்கே கூட்டு போனாலும் வாழவனு பொண்ணு பிறந்த கூட்டு போனா கூட அவன் எதுவும் தெரியாது வாங்கிட்டு வந்து பின்னாடியே வருவான். கவுடி சூதுல எதுவும் தெரியாது அவனுக்கு. எது நம்ம குடத்து கூப்பிடுறோமா விளையாட்டு கூப்பிடுறோமா? முட்டாள பையன் விளையாட்டு கூப்பிடுறோமா குடத்து கூப்பிடுறோமா எது கூப்பிடுறோம்? புறப்பட்டுருவான். சோறுனா இங்க வந்துருவான். நம்ம வையன மாதிரி அவன் சாப்பாடு வேலை. இப்படி இது முத பையன். அவன் எது தெரியாத பையன் ஆயிட்டான். ரெண்டாவது குழந்தை வந்து 7 நாள் ஆகுதுங்க. ஆமா. கடைச்ச அப்புறம் தான் கலதுரு சேமை. சேமன் சேமன் என்று சொல்லுவாரு கோடி. இந்த சேமனோட சிறுகதையை நீ செத்த நேரம் கேளு. 200 டிக்கெட் வாட்டக்குது, நீங்க பார்த்தா கூட போதும். மவராஜரா இருந்து பாத்துட்டு போங்க கடையை. சேமன் பிறந்தான் செஞ்சி கோட்டை சென்னிவள நாடு. பண்ணி பிறந்தது மூங்கவனம் காடு. இப்படி சேமன் பிறந்து 7 நாள் ஆகிறது அல்லவா? அதனால ஏய் சாமி இந்த சேம நாடகம் ரொம்ப காலத்துக்கு முன்ன அப்ப பழைய வடக்கத்துக்காரர் இருந்தாங்க. யார துரசாமி, காவேரி, கந்துப்பையே, கருங்கண்ணன் இப்படி சொல்லக்கூடிய வாத்தியாருங்க அப்ப நடத்திட்டு இருந்தாங்க அந்த நாடகத்தை. பழைய காலத்து வாத்தியாருங்க சாமி. ஆமாப்பா. சரிங்க. அதிகமா நடத்துறாங்க. உண்மை. பெரும்பாலும் அதிகமா இந்த நாடகம் நம்ம பகுதியில அதிக இது சரியா ஆடல இப்போது இருக்கிறீங்க நடத்தவில்லை. யாரும் இந்த நாடகம் அதிகம் ஆடுறதில்ல. அதிகம் ஆடுறதில்ல. சரி சாமி. எப்படி உண்மை. அப்பெல்லாம் பேர் வாங்கினீங்களா போய் அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க இரவுநடி. உண்மை சாமி. எப்படி வாழ்ற வாழ்க்கை இது பொய்யான உலகம். அனைவரும் ஒரு நாளைக்கு மெய்யான உலகத்துக்கு போயிட்டு ஆக வேண்டும் சாமி. யாரும் நம்ம சாபாத வர வாங்கிட்டு வர போறதில்ல. நமக்கு முன்னாடி எத்தனையோ நாடக கலைஞர்களாம் மனிதர்கள். எப்படிங்க இந்த சேம நாடகத்தை இந்த கடைசி வரைக்கும் எப்படி நான் நடத்துறாங்க? ஆமா சாமி. என்ன ஆகுறான் என்ன விடிஞ்ச வரைக்கும் விடிய வரைக்கும் பார்த்தாதான் இந்த சேம நாடகத்தோட அருமை. என்ன ஆகுது இந்த சேம நாடகத்துல என்ன? ஆமாங்க. என்ன சொன்னா சேமன் என்ன ஆகுறாங்க, என்ன நடக்குது இந்த கதை? சேமன் ஆர்ப்பாட்டம், கருத்தாவளைய மனவாட்டம், பாண்டியன் திண்டாட்டம். பாண்டியன் திண்டாட்டம் வரும், கருத்தாவளையா மனவாட்டம் பண்றாரு. சேமையா ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம். உண்மைதான். ஆமா கேட்டு போங்க சாமி. ஆனா இப்படி நமக்காக மழை என்று பாராம நடத்தியா ஒண்ணு ஊர் பொதுமக்கள் சேர்ந்து வைத்திருக்காங்க. ஆனால் இன்று நான் என்ன செய்யணும்? இப்ப செஞ்சிக்கோட்ல இருக்கிறோம். எந்த வேலையுமே இல்ல. ரெண்டாவது குழந்தை வந்து 7 நாள் ஆகுது. ஆமா. எந்த வேலையும் இல்ல. 2 மக்களை வைத்து எந்த எப்படி நாங்க வாழ்வது? அம்மா பொண்ணு கல்யாணி இப்ப கர்த்தவளையினா நீங்க எங்க குளம் செம்படூர் குளம். மீன் கோயிக்கி குளம் செம்படூர் குளம். கிட்டத்தட்ட நீ நான் ஒண்ணுதான். செம்படூர் கூட எனக்கு மேஜர் பத்திரகாளி குளம். தண்ணீர் குடி குளம்பா தண்ணீர். பத்திரகாளி குளம் தெப்ப குளக்குது இல்ல. அது எனக்கு சொந்தம். என் குளம் பாத்திரம் செம்படூர் குளம்.
ஒரு வாழ்க்கை வரலாறு கோத்திரம். அப்ப தாத்தா இப்படி சொல்லுவாங்க வாழ்க்கை கோத்திரம். ஆமா குலகோத்திரம். ஆனால் தண்ணிகர் கோத்திரம் இல்ல. இப்படி நான் என்ன செய்வது என்று நான் தெரியாம இருக்கிறேன். ஆனா என் மனைவி அழைத்து என்ன செய்யலாம்? சரிங்க. நான் இப்படி சும்மா இருந்தா 2 பிள்ளைகளை எப்படி வைத்து நம்ம காலம் தள்ளுவது? செலவு பணம் வேணும்ல. உண்மைதான். இன்னைக்கு நான் கொஞ்சம் வேலை வச்சு விக்கிறேன். சரிங்க. அழைத்து கேட்கணும். என் மனைவி பொம்மை கல்யாணியும் என் மகன் அரசு கொண்டராம இருக்கான். அரசு கொண்டராம அழைத்து வா. எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிஞ்சா கை கொண்டு எடுத்துட்டே வர சொல்றீங்க. இது கூப்பிடுறேன். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. வல்லுக்காக காட்டில் மரமாடி